Hi students, welcome to SR Academy. ஸோ எல்லாரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த நிலைமையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஷின் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். இது 2024 மார்ச் மாதம் நடைபெற்ற ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸு. அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் குறைப்பாங்க. அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைஞ்சிடும். பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக மார்க் எடுக்கிறது எப்படி, அதோடு மட்டும் இல்லாமல் டைமுக்குள்ளே எக்ஸாம் எழுதுறது எப்படி அப்படின்னு சிலர் டவுட் கேட்குறாங்க. ஈஸியாக மார்க் எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், புக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. புது சிலபஸ் படி உங்களுக்கு புக்கு பெருசாக இருக்குது. இதில் இருக்கிற கேள்விகள்லாம் படித்து முடிக்கிறதுக்கு 1 வருஷம் பத்தாது, 2 வருஷம் ஆகிடும் போல் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சார் முக்கியமான கேள்வி எங்கே சார் கிடைக்கும்? அது ப்ரீவியஸ் இயர், இதற்கு முன்னாடி நடைபெற்ற பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கேள்விகள் அனைத்தையும் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் கொஷின்ஸை மார்க் பண்ணுங்கள். ஒரு சில கொஷின்ஸு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதை நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்காங்களோ அத்தனை தடவையும் மார்க் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொஷின் 3 தடவை கேட்டிருப்பாங்க, ஒரு கொஷின் 2 தடவை கேட்டிருப்பாங்க. இப்போ எதெல்லாம் முக்கியமான கேள்வி அப்படின்றது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அதை முதல்ல படிங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். மற்ற கொஷின்ஸையும் படிச்சுடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து 90% மேலே அதிலேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. சார் இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின்லாம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்றீங்களா? அது நம்ம சேனல்லையே கிடைக்கும், வீடியோவாகவும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிஎஃபாக தான் வேணும், நாங்கள் பிரிண்ட் போட்டு படிக்க போகிறோம் சார் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். கவனிங்க, இந்த பிடிஎஃப் ஜிபே மூலமாக பெற்றுக்கொள்ளும் வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ இதை வாங்கி படிங்க. கண்டிப்பாக இந்த 6 செட்டு கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.